அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு 2025 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போகிறோங்க. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சாகிறார். இது வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாக போகிறார். இவ்வளவு நாள் 2023, 24, 25 மார்ச் மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்து சனி எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புல சனி பகவான் இருந்தார். பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல, வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு போறார். கலத்திர ஸ்தானத்துக்கு போறார். உங்க ராசிக்கு திருமண ஸ்தானத்துல போறார். அங்க 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்க போறார். கண்டக சனி கொஞ்சம் பேட் டைம் தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் பேட் டைம். அது என்ன விஷயம் நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு அஷ்டமத்து சனி மிக கொடிய கெடுபலனை செய்யும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷனுக்கு பெரிய கெடுபலனை செய்யக்கூடியது அஷ்டமத்து சனி. 2வது 7ரை சனி. 7ரை சனியும் மிகப்பெரிய கொடிய கெடுபலனை செய்யும். 3வது இடத்துல கண்டக சனி இருக்கு. அந்த கண்டக சனி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்க வேலையிலையும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பணம் சம்பந்தமான விஷயத்திலையும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தொழில் சம்பந்தமான விஷயத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. எங்க பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ஒன்று கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், சண்டை வரும். இல்லைன்னா சுப பிரிவு ஏற்படும். இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, இல்லை கணவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். இந்த சனி பகவான் 2025 மார்ச் மாதம் பெயர்ச்சி ஆக போறவர் 2027 இறுதி வரைக்கும் இருக்க போறார். இந்த காலகட்டத்தில் எப்போவாச்சும் தான் அது நடக்கும், எப்பவுமே நடக்காது. உடனே 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுல இருந்து மறுநாளே எல்லாமே நடந்துருமான்னு கேட்டா கிடையாது. ரைட்டா? ஆனா உங்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார சூழ்நிலை, அதுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அஷ்டமத்து சனி 7ரை சனி தான் எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணும். வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணோம், வேலை இழப்பு ஏற்படுத்தும், தொழிலில் லாஸை ஏற்படுத்தும். இப்போ அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தாது. ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை ஏற்படும். இன்னொன்று, வேலை செய்கிற இடத்துல சண்டை ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படும். உங்களோட பாஸ் இல்லை உங்களுடைய மேனேஜர் இல்லை உங்களுடைய டீம் லீடர் இவங்க கூடலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் எல்லாம் தாமதமாகும். சனி பகவான் ராசியை பார்க்கறது கொஞ்சம் உங்களை எரிச்சல் அடையக்கூடிய செயல்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க ஏதாச்சும் உங்களுக்கு சூழ்ச்சி பண்றது, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஏதாச்சும் சில செயல்களை செய்யறது, இல்லை உங்க கூட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுவது, சண்டை ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? முக்கியமாக இந்த காலகட்டத்தில், கண்டக சனி காலகட்டத்தில் முக்கியமாக பேச்சு சம்பந்தமான விஷயம், மற்றவங்க கிட்ட பேசும்போது, சோசியல் மீடியாவில் பேசும்போது, கமெண்ட்ஸ் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு முன்னாடி பேசாம வேற இடத்துல பேசும்போது அது அவங்களோட காதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உங்களை ஏறி மிதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி, உங்களை கொஞ்சம் சீன்றா மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். மற்றபடி பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படாது. வேலை இழப்புலாம் பார்த்தீங்கன்னா, வேலை இழப்பு அதாவது வேலை போனாலும் திரும்பி கிடைச்சிரும். ரைட்டுங்களா? அது குரு பகவான் 10ஆம் இடத்துல வரதால 2025 மே மாசத்துக்கு மேல குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரதால சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். முக்கியமாக இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், ஏதோ ஒரு மாற்றம், வண்டி வாகன மாற்றம் கூட ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 2025, 26 கன்னிராசி அன்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்.
அதாவது சனி பகவான் ராசியை பார்க்கறதால நீங்க ரொம்ப நேர்மையா நடந்துப்பீங்க. இதற்கு முன்னாடி நீங்க நடந்ததை விட இப்போ ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது தான் உங்களை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. கரெக்டா ஏதாச்சும் சொல்லுவீங்க, கரெக்டா 4 பேருக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுடைய பகைத்தன்மையை சம்பாதிக்க நேரிடும். ரைட்டுங்களா? சில பேருக்கு உங்களை பிடிக்காம போவோம், அதுக்குன்னு எல்லாருக்கும் கிடையாது, எல்லா விஷயத்திலயும் நடக்காது. ஒன்று வேலை விஷயத்துல நடக்கும், இல்லை கணவன் மனைவிக்குள்ள நடக்கும், இல்லை சொந்தக்காரங்க கூட நடக்கும், இல்லை நண்பர்கள் கூட நடக்கும். ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். அதுக்குன்னு எல்லா விஷயத்துலயெல்லாம் பிரச்சனை வராது. ரைட்டுங்களா? இவ்வளவு நாள் உங்க ராசி மேல இருந்த கேது 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதுல நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கு. ராசி மேல இருந்த கேது விலக போறது மார்ச் மாசம், இது மே மாசம் விலக போறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேருக்கு கேது பகவான் ராசி மேல வந்தா கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும், டிப்ரெஷன் ஏற்படும். என்னடா இது வாழ்க்கை ஒரு மாதிரி போயின்னு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி ஏற்படும். அந்த விரக்தி மே மாசத்துக்கு மேல தீர்ந்துரும். ரைட்டுங்களா? கேது பகவான் உங்க ராசியில இருந்து 12ஆம் இடத்துக்கு போறாரு. நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா போறது, நல்ல ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு, நிறைய கோயிலுக்கு போறது, நிறைய டூர் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆன்மீகத்துல ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு முன்னேற்றம். கோவிலுக்கு போகாதவங்கெல்லாம் கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ரைட்டுங்களா? பொருளாதாரத்துல வளர்ச்சியில எல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது. வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். என்ன ஒண்ணு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாகும், வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலனுங்க. இந்த உலகத்துல 800 கோடி மக்களுக்கு 70 கோடி பேர் 80 கோடி பேர் கன்னிராசியில இருப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே இது நடந்துருமான்னு கேட்டா கிடையாது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய தசாபுக்தி, உங்களுடைய ஜாதகத்தோடைய வலு, இதெல்லாம் தான் முக்கியமா தீர்மானிக்கும். அதோட இதை கனெக்ட் பண்ணும்போது கச்சிதமா இருக்கும். இந்த பலன் அப்படியே இது ஆயிடும். ஆனா நான் சொல்றேன், அந்த 70 கோடி பேர் கன்னிராசி அன்பர்களுக்கும் அப்படியே அது நடக்குமான்னு கேட்டா கிடையாது. சில பேருக்கு இப்போ ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்து தசாபுக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது எங்க இருந்தும் பிரச்சனை வராது. ஆபீஸ்லயும் பிரச்சனை வராது, வேலையிலயும் பிரச்சனை வராது, பிசினஸ்லயும் பிரச்சனை வராது, கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வராது. அதே ஜாதகத்தின் வலு குறைந்திருக்கும் போது, தசாபுக்தி நல்லா இல்லாத போது நான் சொன்ன கெடுபலன்கள்லாம் அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? அவங்களுடைய தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். இது பொதுவான கோச்சாரம். இந்த கோச்சாரத்துல இப்படிதான் இருக்கு, இப்படிதான் நடக்கும். இந்த கண்டக சனி முடிஞ்ச பிறகு 100 கன்னிராசி அன்பர்களை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் நடந்துதான்னு கேட்டா 85 கன்னிராசி அன்பர்கள் அப்படியே நடந்ததுன்னு சொல்லுவாங்க. 15 பேர் மிஸ் ஆகும். அதை தான் சொல்லின்னு இருக்கேன். சரிங்களா? இந்த பதிவுல கன்னிராசிக்கு பார்த்துருக்கோம். பொருளாதார விஷயமா நல்லா இருக்கு, வேலை விஷயமா நல்லா இருக்கு, தொழில் விஷயமா நல்லா இருக்கு. கொஞ்சம் மற்றவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும், இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லயும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். சுறுசுறுப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இவ்வளவு நாள் எக்ஸசைஸ் பண்ணின்னு இருந்தவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ்ல இருந்து பின்வாங்குவாங்க. யோகா பண்ணின்னு இருந்தவங்க அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்குவாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி பகவான் ராசியை பார்க்கறாருல, சனி பகவான் மந்தன் அவர் ராசியை பார்க்கறதால சோம்பேறித்தனம், வேலைக்கு போகணுமா, இன்னைக்கு லீவ் போட்டுடலாமே அப்படிலாம் தோணும். இன்னைக்கு பிஸ்னஸுக்கு கிளம்பி போகணுமா, லீவ் போட்டுடலாமா, வேலையாளை விட்டு பார்க்க சொல்லிடலாமா அப்படிலாம் கொஞ்சம் தோணும். சில பேருக்கு சனி பகவான் ராசியை பார்க்கறதால மது பழக்கம் ஏற்படும், அதுவும் கொஞ்சம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, சில கெட்ட விஷயங்களும் இருக்கு இந்த கோச்சாரத்துல. சரிங்களா? இது எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் முடிவு செய்யும். சரிங்களா? இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.